Hi friends, welcome to Ramni's Kitchen. இன்னைக்கு நம்ம ரம்னிஸ் கிச்சன்ல ரொம்பவே சிம்பிளான அதே நேரத்துல சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டான ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கப் அவல் இருந்தா போதும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் நீங்க சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். இதை செய்யறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம ரம்னிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஆலு போஹா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நல்லா திக்கான அவல் ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதுல தண்ணி சேர்த்து இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 to 3 minutes மட்டும் நீங்க ஊற வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இதை நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கணும். இதுல 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல சர்க்கரை சேர்த்துறனால இதனோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாதான் கண்டிப்பா நீங்க அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்டவ்ல கடாய் வச்சுக்கோங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். அதுலயே இது கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க வேண்டாம். பொடியா நறுக்கின இஞ்சி சேர்த்துனா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதுலயே பொடியா நறுக்கின உருளைக்கிழங்கு, கூடவே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகணும். அதுக்காக நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நல்லா கரண்டி வச்சு கலரிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அவல் இதில் சேர்த்துக்கலாம். இது மேலேயே வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா முந்திரி கூட நெய்யில வறுத்து இதோட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சிருங்க. இதனோட ஃப்ளேவர்லாம் இந்த அவலுக்குள்ள இறங்கும். அதுக்காக தான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக லெமன் ஜூஸ் ஒரு 1/2 பழம் ஃபுல்லாக புழிஞ்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. உங்களுடைய குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. 10 நிமிஷத்துக்குள்ள செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் ரம்னிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.